நாங்கள் ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். தங்கத்தோட விலை மீண்டும் சரிவு பாதைக்கு திருமணது மட்டும் இல்லாமல் கடுமையாக சரிஞ்சிருக்கவில்லை. வெள்ளியோட விலையும் அதற்கு ஈடு கொடுக்குற வதையாக கடுமையான சரிவில் காணப்படுது. இது மேற்கொண்டு இந்த வாரத்தை பொறுத்தவரை நம்மளுக்கு சரிவின் வேகம் தாக்கம் ஏற்றத்தை விட அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 260 காணப்பட்டது. 1 கிராமுக்கு 5 ரூபாய் விலை சரிஞ்சு 255. 8 கிராம் 2080 காணப்பட்டது. 40 ரூபாய் திடீர்னு சரிஞ்சு நம்மளுக்கு 2040 ரூபாயாக காணப்படவில்லை. வெள்ளியோட விலையானது கிலோவுக்கு 5000 அப்படிங்கிற கடும் வீழ்ச்சி பாதையில் காணப்படவில்லை. வெள்ளியோட விலை மேற்கொண்டு இந்த வாரத்தில் தொடர்ந்து சரிய வாய்ப்புகள் இருக்குது. ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15,000 20,000 சரின்னு பார்க்குறப்ப 25,000 30,000 வரை அதிகபட்சமாக சரிய வாய்ப்புகள் இருக்கவில்லை. 24 கிராம் தங்கம் 1 கிராம் 15,262 காணப்பட்டது. 142 ரூபாய் சரிவோட 15,120 இருக்குது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் 1,22,906 காணப்பட்டது. 1,136 ரூபாய் அப்படிங்கிற அதிரடி சரிவோட 1,20,960 காணப்படவில்லை. இதில் மேற்கொண்டு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,000 3,500 சரிவுன்னு பார்க்குறப்ப 5,000 5,500 வரைக்கும் அதிகபட்சமாக சரிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சூழலில் நம்ம 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 13,990 காணப்பட்டது. 130 ரூபாய் வீழ்ச்சியோட 13,860 காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு ஹைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே வேலை 8 கிராம் சவரன் விலைன்னு பார்த்தீங்கன்னா 1,11,920 காணப்பட்டது. 1,040 ரூபாய் சரிவோட 1,10,880 ரூபாயாக காணப்படுது. இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை. ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவரன் விலையில் அதிகபட்சம் 3,000 சரிவுன்னு பார்க்குறப்ப 4,000 4,800 9,000 அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிலவர வேலையில் அடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கு முக்கியமான காரணம் அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப்னு சொல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா ஈரான் மேலே கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் கடுமையாக சரிஞ்சிட்டு இருக்கவில்லை. மீண்டும் அமெரிக்க டாலரின் மதிப்பு 93 ரூபாவாக கடந்திருக்கு. இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலைக்கு எதிராக பார்க்கப்படுற அதே வேளையில் இந்திய பங்குச்சந்தையானது 73,000 புள்ளிகளில் சரிவில் காணப்படுது. இப்படி இந்திய பங்குச்சந்தையானது சரிவை சந்திக்கிறப்ப என்னாங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்திய பங்குச்சந்தையானது தொடர்ச்சியாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா தடுமாற்றத்தில் தான் காணப்படுது. 85,000 86,000 புள்ளிகளில் காணப்பட்டது. டக்குன்னு 73,000 புள்ளிகளில் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தொடர்ச்சியாக அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் சரிவின் வேகம் தாக்கும் ஏற்றத்தை விட அதிகமாக இருக்கிறனாலதே பார்த்திங்கன்னா இந்த 73,000 72,000 புள்ளிகளிலே காணப்படுறது. இது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலைக்கு அதாவது ஆதரவாக விலை சரிவுக்கு ஆதரவாக காணப்படுறதுனால தான் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையிலும் இந்தியாவில் பங்குச்சந்தை சரியதை சார்ந்து தொடர்ந்தும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் சரிஞ்சிட்டே வருது.